தமிழக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் சரி, உலக நாடுகளும் சரி, நிறைய எண்ணற்ற இளைஞர்கள் முதலே ஆரம்பிக்கிறது ஒரு சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை டயாபெட்டிஸ், இந்த சர்க்கரை நோய் எப்படி உருவாக்கப்படுகிறது, ஏன் இப்படி உருவாகுன்னு சொன்னால், இன்றைய நவீன நாகரிக காலத்தில் வேலையின் பணிச்சுமை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருக்குது. ஆஃபீஸ் செல்வது, வேலை சாப்பிடாமல் இருக்கிறது, டென்ஷன் அதிகமாகிறது, அனைத்து சமமான ஒரு உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது, தொடர்ந்து ஒரே உணவு தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அது போன்று தொடர்ந்து உணவு சாப்பிடும்போது அது நச்சுத்தன்மை மாறி போகுது. இப்போ உடல் உறுப்பு உள்ளே இருக்கிற உடல் உறுப்பு கணையம், கல்லீரல், நுரையீரலாம் இருக்குது இல்லையா? அப்போ கணையத்துக்கு தகுந்தான ஒரு உணவு எடுத்தாகணும். அப்போ நம்ம பாரம்பரிய உணவு தான் அது எடுக்கணும். பாரம்பரிய உணவுல என்ன இருக்குது? நவதானியங்கள், சிறுதானியங்கள், நவதானியங்கள் சொல்கிறாங்க இல்லையா? கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, பச்சைப்பயிறு, பெரும்பெல்லாம் கிராமப்புறங்களில் கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமாக எடுக்காமல் நம்ம வெறும் சாதம், இட்லி, சாம்பார் இப்படியே சாப்பிட்றது, இந்த அதிகமான சோறு சாப்பிட்றது, அது இந்த சோறு, ஃபாய்லர் அரிசி சாப்பிட்றது, 25 கிலோ ஃபாய்லர் அரிசி அப்படி மிதமாக, இதனால தான் நமக்கு கணையம் அதிகமாக வேலை செய்யலை. டைஜஷன் அதில் செரிமான பிரச்சனை, முதல்ல செரிமான பிரச்சனை ஏற்படுகிறது. வெறும் காப்பி குடிப்பீங்க, வேலை சாப்பிட மாட்டீங்க, டீ சாப்பிடுவீங்க, லைட் ஃபுட்டாக எடுப்பீங்க, அப்புறமேட்டு வெறும் ஆயில் ஃபுட்டாக எடுப்பீங்க. இது போன்ற சில பொருள்லாம் ஜீரணமானத்தை அஜீரண கோளாறை உருவாக்குது. உள்ள வேலைக்கு தான் புரோட்டா அதிகம் சாப்பிட்றது, சாக்லேட்டு, கேக்கு, பிஸ்கெட்டு அது போல் சாப்பிட்றது எல்லாமே ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்டு வயிற்றை ஒரு மாதிரி ஆகிக்கிறது, கேஸ்டிக் ஆகிடும். இப்போ செரிமானங்கள் முதல்ல நல்லா நடக்கணும், மலஜலம் நல்லா போகணும்னு சொல்லுவாங்க பெரியோர்கள், முன்னோர்கள்லாம். அந்த இது இப்போ நம்மளுக்கு இல்லை. எல்லாமே நாகரிக உலகத்தில் வேகமாக ஓடுறது, பயணிக்கிறது, வேலை செய்கிறேன், நான் அங்கே டியூட்டி பாருறேன், நான் இங்கே டியூட்டி பாருறேன், நான் காவல்துறை, நான் அதிகாரியாக இருக்கிறேன், எல்லோரும் நிர்வாகம் தான் எல்லாமே இருந்தாலும். அப்போ நம்ம மாநிலம் விட்டு மாநிலம் வெளிநாடு போகிறது, உள்நாட்டில் வர்த்தகம் ஊரில் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறது, இவ்வளோ சொல்ல தேவையான உணவுகளை நல்ல நாகரிகமான உணவுகளை சாப்பிட்றது கிடையாது. சாதா வாழைப்பூ தண்டு எடுங்களேன், வாழைப்பூ தண்டு யார் நீங்கள் சாப்பிட்றீங்க? வாழைத்தண்டு தோற்பான உணவு, சர்க்கரையை கட்டுப்படுத்தும், பாடி ஹீட்டை குறைக்கும், பிபியை குறைக்கும். நம்ம பாவக்காய் சுகரை குறைக்கும், ரத்தத்தில் உள்ள சுகரை எப்பவுமே கண்ட்ரோல் கொண்டு இருக்கும் போதுங்களா. இதெல்லாம் ஆதி காலத்தில் உணவு வச்சுருந்தாங்க, அதை எடுக்கிறதே கிடையாது. பாவக்காயும் இந்த வாழைப்பழத்தை தோற்பும் கசப்பும் உணவுகளை எடுக்காமல் நம்ம மறந்தால் தான் அதிகமாக சர்க்கரை வியாதியே வருது. அப்போ ஆரம்பத்தில் நம்ம சாப்பிட்ணும். இயற்கையிலே வாரத்தில் ஒரு நாள் கறி சாப்பிட்டோம், ஒரு நாள் மீன் சாப்பிட்டோம், ஒரு நாள் சாம்பார் சாப்பிட்டோம், ஒரு நாள் கீரை சாதம் சாப்பிட்டோம், ஒரு நாளைக்கு பிரியாணி அப்படி மாறி வரணும். ஒரு நாளைக்கு காய்கறிகள் சாப்பிட்டோம், ஒரு நாளைக்கு கிழங்கு வகை சாப்பிட்டோம், அப்படி மாதிரி இருக்கணும் உணவுகள். தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, பொங்கல் இப்படி சொல்லி பண்ணானா வருது போதுங்களா. ஆகவே சர்க்கரை வியாதிக்கு ஒன்றும் வெளியே ஒரு பள்ளிக்குச்சி போட்டு விளக்குனா போதும். நான் இலவசமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பள்ளிக்குச்சி விளக்குனா வேப்பங்குச்சி, அது விளக்குனா என்ன பண்ணும்? உமி நீர் சுரக்கும், அந்த தைராய்டு நீர் உடலில் குடலில் ஒரு நீர் இருக்குது, அந்த நீர் அது நிணநீர் சொல்லுவாங்க. நீரெலாம் ஒன்றா சேர்ந்து தான் உங்களுக்கு செரிமானத்தை தூணி இருக்குது. அப்போ வேப்பிலை இருந்த கசப்பு உங்களுக்கு அந்த பித்தத்தை சரி பண்ணி கொடுத்து காலையில். ஏற்கனவே பித்தம் இருக்குது நிலையா உடலில், அந்த பித்தத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரமாக பசி இருக்கும். அதனால் வேப்பங்குச்சி வச்சா, வேப்பங்குச்சி பல் விளக்குறதே நல்லா டைஜஷன் உருவாகிறது தான், செரிமானம் நல்லா நடைபெறவங்க தான் பல்லுக்குச்சியை நம்ம போட்டு விளக்குறோம். அப்புறம் சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறது? சர்க்கரை வியாதியாளுக்கு என்ன பண்ணலாம் கேட்டால், டெய்லி ஒரு வேப்பங்குச்சியில் பல் விளக்குனா 30 பாயிண்ட் சுகர் போடும் காலையிலே. கொய்யா பிஞ்சு, இந்த கொய்யா இலையை தட்டி போட்டு கொதிக்க வச்சு அதை குடித்தாவே இன்சுலின் சுரக்கும் புரியுதுங்களா. அப்போ எல்லாம் இலவசமான வைத்தியம் தான் சொல்கிறேன். கீழநெல்லி தழை சாப்பிட்றது கிராமப்புறங்களாம் இருந்தால் இந்த கீழநெல்லி பொடியை நாட்டு மருந்துகளில் விற்கிது, வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ கீழநெல்லி கசப்பான சிறு கசப்பு. இப்போ உணவில் நம்ம சிறு கசப்பான சில பொருளை சாப்பிட்ணும், நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போ டயாபெட்டிஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொன்னால் சிறுதானியங்கள் நம்ம கண்டிப்பாக கம்பு கம்பு அடையில் செய்யலாம், கேழ்வரகு அடை சாப்பிட்லாம். இந்த கஞ்சி இந்த சிகப்பு அரிசியில் தெரியும், கார் இதெல்லாம் மறந்தாங்க. ஒயிட்டாக தான் சாப்பிடுவேன், நான் ஒயிட்டாக தான் சாப்பிட சொல்லி தான் இப்போ சுகரே வந்துருச்சு புரியுதுங்களா. ஆக இந்த சாமை, திணை இதெல்லாம் கேளுங்க. சாமை, திணை, வரகு கேன்சர் வராது, சுகர் வராது. சாப்பிட்டா சாமை அரிசி, திணை அரிசி சாப்பிட்டா கூட உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ அதெல்லாம் தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. சிறுதானியமே அழிஞ்சு போச்சிடலாம், இப்போ தான் புதுசாக கொண்டு வராங்க. இப்போ ஆர்கானிக் முறையில் நம்ம மீண்டும் மலைவாழ் மக்களுக்கு அரசாங்கமே இப்போ உதவி செய்து வேளாண் துறையெல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ அது போன்ற உணவுகளை சாப்பிட்ணும் புரியுதுங்களா ஐயா. எப்போ பார்த்தாலும் இப்போ கேக்கு சாப்பிட்றது, பிஸ்கெட்டு, பன்னு, கேக்கு, ஸ்வீட்டு இதெல்லாமே என்ன செய்கிறது?
ஆயில் கண்டென்ட்டு, டால்டா, ஆயிலு இதெல்லாம் அதிகமாக சேருது. அப்போ அந்த உணவில் அதிகமாக எடுத்தா என்ன ஆகுது வயித்துல? ரசமே சாப்பிட்றதில்ல. நிறைய பேர் வீடுங்கள பாருங்க, நீங்கள் கிராமப்புறம்லாம் பாருங்கள், ரசம் டெய்லி இருக்கவே மாட்டாங்க. ரசம், மோர், ரசம் சாம்பார், ரசம் மோர் அருமையான உணவு ரசம். செரிமானம் தூண்டினே இருக்கும். புரியுதுங்களா ஐயா? இது போன்ற பழ வகைகள், நாவல் பழம் சாப்பிட்றது, கொய்யாப்பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் இயற்கையான உணவுகள் தானே. இதெல்லாம் வெளியில் போகும் நொங்கு, இங்கே பாருங்கள், நொங்கு சாப்பிட்றீங்களா? சுகருக்கு ரொம்ப நல்லது. அதில் நொங்கு கிழங்கு, பனங்கிழங்கு இருக்கு இல்லையா? ஒரு பனங்கிழங்கு சாப்பிட்டா சொட்டு மூத்திரமே வராது. அடிக்கடி சர்க்கரை வியாதியில் உள்ளவங்கன்னா பஸ்லேயே பயணிக்க முடியாது. 1 மணி நேரம் பயணிச்சா சொட்டு மூத்திரம் வந்துடும், மூத்திரம் வந்துடும் அடிக்கடி. சிறுநீர் கழிக்க மாதிரி இருக்கும். அதனால் காரில் போனால் அப்படி தான் இருக்கும். அவங்களாம் வந்து ஒரு பனங்கிழங்கு வாங்கி கிராமப்புறம் போகும்போது சாலையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி முழுவதும் உடம்பு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும். இப்போ பனங்கிழங்குலாம் நீங்கள் சாப்பிட்லாம் வாங்கி, நுங்கு சாப்பிட்லாம். புரியுதுங்களா? கசப்பான உணவு வெள்ளேரி பிஞ்சு, வெள்ளேரி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டும் போகலாம். அப்போ தோற்பும் கசப்பும் சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் கொண்டு வர ஒரு உணவுகள். அந்த உணவு எதில் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்ணும். புரியுதுங்களா ஐயா? ஆகவே நீங்கள் வந்து காலையில் ஒரு டீ சாப்பிட்றது தவிர்க்கணும். என்ன தட்டி போகணும்? லைட்டாக நான் சொன்னேன் பாரு, 2 கொய்யா இலை, ஒரு எனுக்கு முருங்கீரை, நம்ம கீயாநெல்லி கிடச்சா கீயாநெல்லி, இல்லைனா பவுட்ரு டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. முருங்கை பவுட்ரு வாங்கிக்கலாம். இப்போ வந்துருச்சு நாட்டு மருந்து கடையில். கீயாநெல்லி பொடி ஒன்று வாங்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் முருங்கை பவுட்ரு போட்டு 1/4 டீஸ்பூன் கீயாநெல்லி போட்டால் கசப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை 1 டீஸ்பூன் கூட போடலாம். கசப்பு நல்லா சாப்பிடணும் போட்டுக்கலாம். 2 கசப்பு வந்துருச்சா, அந்த முருங்கீரை வந்துச்சா, அந்த கொய்யா இலை, அது சூரணம் கட்டலாம். நாங்களே செஞ்சு அனுப்புவோம். நாங்கள் அது டீயோடு ரெடி பண்ணேன். அது இப்போ கேட்டால் மக்கள் கேட்டால் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். நாங்கள் இதெல்லாம் கொதிக்க வச்சு காலையில் வடிகட்டி குடிச்சா டீ சரியாக போச்சு. சுகருக்கு ஆங்கில மருத்துவம் எடுக்கணும் அவசியமாக கிடையாது. நிறைய பேர் ஆங்கில மருத்துவம் எடுத்து அந்த கிணையெல்லாம் பிரச்சனையாக அப்படி சொல்லின்னு இருக்காங்க. ஆகவே சர்க்கரை நோய்க்கு இலவசமான மருந்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் இலவசமாக செய்து கொள்ளலாம். நீங்களே போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்க்கரை ஒரு உணவு பற்றாக்குறை. சர்க்கரை வியாதி உருவாகிறது உடம்புல ஒரு நோய் இல்லை, அது ஒரு உணவு பற்றாக்குறை. இந்த உணவுகளாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வராது, கண்ட்ரோலில் இருக்கும். சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஒன்றும் பயப்படுத்தலை. பயம் கொண்டே 100 பாயிண்ட் வரும். மனவியாதிலையும் சேர்த்தியாக இருக்குது சர்க்கரை வியாதி. போதுங்களா? ஆகவே வியாதி உள்ளவங்க 400 பாயிண்ட் 500 பாயிண்ட்லாம் இருக்கிறவங்களாம் வந்து உணவுகளை பரிமாற்றம் பண்ணுங்கள். இந்த உணவு சாப்பிடுங்க. இயற்கை நல்ல உணவு சாப்பிட்டு வந்து நல்ல உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மற்ற உறுப்புகளும் செயல்படும். புரியுதா? உங்களுக்கு கணையம் நல்லா வேலை செய்யறதுக்கு இந்த நவதானிய பொருட்களை சாப்பிட்டு ஆகணும். நல்ல முருங்கீரை சாப்பிடுங்க. இந்த மூக்கரட்டை கீரை இருக்குது, எல்லா கீரையும் சாப்பிடுங்க. பொன்னாங்கண்ணி, மூக்கரட்டை, சிறுகீரை, பெருகீரை, வாதனாரக்கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையும் அருகு சிறுகீரை எல்லா கீரையும் சாப்பிட்லாம். புளிச்சக்கீரைலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்பு. இதெல்லாம் சாப்பிடுங்க, கண்ட்ரோல் வரும் உடம்புலாம். புரியுதுங்களா? நல்ல பச்சை காய்கறி, இயற்கையான கிராமப்புறங்களில் கிடைக்கிற காய்கறிலாம் விட்டுறாதீங்க. மக்கள்கிட்ட இருக்க விவசாயிகிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.